श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. प्रभावपद्धति श्लोकं 32. निःशेषमम्बरदलं यदि पत्रिका स्यात् सप्तार्णवीयति समेत्य भवित्री वक्ता सहस्रवदनः पुरुषः स्वयं चेत् लिख्येतरङ्गपतिपादुकयोर्प्रभावः. பதபதார்த்தம் நிசேஷம் சமஸ்தமான, அம்பரபலம் ஆகாச பிரதேசமானது, அம்பரதலம் ஆகாச பிரதேசமானது, பத்ரிகா பத்திரிகையாக, சியாத்யதி ஆகுமேயானால், சப்தார்ணவி 7 சமுத்திரமும், சமேத்திய ஒன்றாய் சேர்ந்து, மசியாக, பவித்ரி யதி ஆகுமேயானால், சஹஸ்ரவதனஹா 1000 முகமுடைய, புருஷஹா பெருமாள், வக்தா சேத் சொல்கிறவராய் இருந்தால், ஸ்வயம் தன்னால், ரங்கபதி ஸ்ரீ ரங்கநாதனுடைய, பாதுகையோகோ பாதுகைகளுடைய, பிரபாவகா பெருமையானது, லிக்கியேத எழுதப்படும் அப்படிங்கிறார். அதாவது பாதுகையோட பிரபாவம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டே உன்னால் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது சுவாமிக்கு. அதுக்கு சுவாமி சாய்க்கிற பதில் இது. பாதுகையோட பிரபாவத்தை எழுதிட முடியுமா அப்படின்னு அவர் இதில் சாய்க்கிறார். எப்போ எழுத முடியும் அப்படின்னா, வானம் முழுதும் பத்திரிகையாக, அதாவது நம்ம பேப்பர் மாதிரி பத்திரிகையாக ஆகணும். 7 சமுத்திரமும் மையாக இங்க் ஆகணும். அப்படி ஆனால் 1000 முகமுடைய பெருமாள் சொல்ல சொல்ல நான் எழுதிடுவேன் அப்படின்னு. பாதுகையோட பிரபாவத்தை எழுதணும்னா இப்படி இருக்கணுமா, வானம் முழுவதும் பத்திரிகையாக இருக்கணும், 7 சமுத்திரமும் மையாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் சொல்லிகிட்டே வந்தார்னா பாதுகையோட பிரபாவத்தை நான் எழுதிடுவேன் அப்படிங்கிறார். தன் பாதுகை பெருமையை பெருமாள் தானே சொல்லுவாரோ? சொல்ல மாட்டார். அப்போ பெருமையை எப்படி எழுத முடியும்? எழுத முடியாது. ஏன்னா பாதுகையோட பெருமையானது அளப்பரிய பெருமை. அது யாருக்கு தெரியும்? பாதுகையோட பெருமைன்றது யாருக்கு தெரியும்னா, ரங்கநாதனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சொன்னாதான் நான் எழுத முடியும். அவர் சொல்லிகிட்டே வந்தார்னா நான் எழுதிகிட்டே வந்துடுவேன். ஆனால் அதை எழுதுறதுக்கு எனக்கு இப்படி ஒரு பேப்பரும் பேனாவும் வேணும் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். இது மாதிரி தன்னால் செய்ய முடியாததை செய்ய துணியறது அப்படிங்கிறது. சான்ஸ்கிரிட்டில் இதை அதிசயோக்தி அப்படின்னு சொல்லுவாள். இன்அடிக்குவசி டு டேக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை. இந்த மாதிரி ஹயகிரீவ சோஸ்திரத்துலேயும் சுவாமி சாய்ச்சிருப்பார். ஒரு ஷேரே ரப்பிவாக் பிரபஞ்சைஹி அப்படிங்கிற ஸ்லோகத்துலேயும் இதை மாதிரி அவர் எடுத்திருப்பார். இது ஆக்சுவலாக இந்த கவிஞர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷனல் அல்லது ஒரு ரெஃபரன்ஷியல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விதமான மரியாதையான அணுகுமுறை. என்னால் எழுதிட முடியுமா அப்படின்னு சொல்கிறது இது அதிசயோக்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன ஒரு அழகு அப்படின்னா, இது 2 விதமாக பிரிக்கிற சுவாமி நமாண்டவன் சுவாமி இதுக்கு வியாக்கியானத்தில் சாய்க்கிற. வக்தா சேத் சொல்கிறவராயும் இருந்தால், ஸ்வயம் தன்னால், ரங்கபதி ரங்கநாதனுடைய பாதுகைகளுடைய பெருமையை எழுதப்படும் அப்படின்றார். சொல்றவர் பெருமாளா இருந்தார்னா என்னால் இது எழுத முடியும்னு ஒரு அர்த்தம் வருது. தன்னால் அப்படின்றது இந்த இடத்துல சுவாமி தேசிகனை குறிக்கிற மாதிரி அவரை எழுதியிருக்கா மாதிரி ஒரு அர்த்தம். அது எப்போ வக்தா சேத் ஸ்வயம் அப்படின்னு பிரிக்கும்போது. ஆனால் வக்தா ஸ்வயம் சேத் அப்படின்னு அதை சேர்த்து படித்தோம்னா, பெருமாளால் தன்னாலேயே சொல்ல முடிஞ்சதுன்னா, பெருமாளால் சொல்ல முடிஞ்சால் பெருமையானது எழுதப்படும். பெருமாளால் தன்னாலேயே அதை சொல்ல முடிஞ்சா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாளாலேயே பாதுகையோட பிரபாவத்தை சொல்ல முடியாதுன்னு அர்த்தமா. அதனால அதை வக்தா ஸ்வயம் சேத் அப்படின்னு பதத்தை சேர்த்தோம் அப்படின்னா, பாதுகையோட பெருமையை பெருமாளாலையும் சொல்ல முடியுமான்றது சந்தேகம்னு அங்கே கொஷின் வருது. அப்படி வந்ததுன்னா அப்போ பாதுகையோட பிரபாவமானது எப்பேற்பட்டது அப்படின்னு இதுக்கு சுவாமி சாய்க்கிறார். இதில் உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம். சுவாபதேசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்லோகத்துக்கு மேலாக ஒரு அர்த்தம், அதுக்கான ஒரு உட்கருத்துன்னு ஒன்று இருக்கும். சுவாபதேசம் நம்ம இதில் நிறைய பார்த்துருப்போம். திருப்பாவையெல்லாம் சேவிக்கும்போது சுவாபதேசம்லாம் சொல்லுவோம் ஒரு பாசுரத்துக்கும்.
அந்த மாதிரி என்னென்னா இந்த நேற்றைய ஸ்லோகத்திலே சொன்ன மாதிரி இந்த பூர்த்தியாக அந்த பாதுகா சகஸ்ரமே உட்கருத்துன்றது ஆச்சாரியனோட பெருமையை சொல்ல வர்றது தான். ஆக எப்படி ஒரு ஆச்சாரியனோட பெருமையை சொல்லி முடியாதோ, ஒரு பாதுகையோட பெருமையை எப்படி சொல்ல முடியாதுன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரோ, அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டிய வார்த்தை எது அப்படின்னா ஆச்சாரியன். ஆச்சாரியனோட பெருமையும் அந்த மாதிரி சொல்லி முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னன்னா, பாதுகையோட பிரபாவத்தை வாஸ்தவத்தில் எழுதி முடிக்க முடியாது. அப்படி எழுதணுன்னா என்ன பண்ணணும்? 1000 முகமுடைய பெருமாள் சொல்ல சொல்ல வானம் முழுவதையும் நான் பத்திரிகையாக ஆக்கி 7 சமுத்திரத்தையும் மையாக்கி எழுதினேன்னா எழுத முடியுமோ என்னவோ அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.